ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டவுட்ஃபுல் பாஸ்ட் டென்ஸு இதில் எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ப்போம். சும்மா சிம்பிள் சென்டென்சஸ் தான். இப்போ நம்ம சந்தேகத்தில் பேசுகிற வாக்கியங்கள்ன்றது பொதுவாக பார்த்துருக்கோம். இப்போ இறந்த காலத்தில் எப்படி பேசலாம், எப்படி வாக்கியங்கள் அமைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சந்தித் பூத்கால் அப்படின்னா டவுட்ஃபுல் பாஸ்ட் டென்ஸ், சந்தேகத்தை காட்டும் இறந்த காலம். மைங் அப்படின்னா நான். உஸ்னே அப்படின்னா அவன், ஏதாவது ஒரு பேரை போட்டால் ராமன். கேளுக்கும் உஸ்னே தான், அது கடைசியில் ஆயி கோகி ஜாயி கோகின்றது மாறும். அப்போ மைங் ஆயா கோகா அப்படின்னா நான் வந்திருக்கலாம், அவன் வந்திருக்கலாம் அப்படின்னா உஸ்னே கோகா, உஸ்னே ஆயா கோகா அப்படின்னா அவன் வந்திருக்கலாம். அவள் வந்திருக்கலாம் அப்படின்னா உஸ்னே ஆயி கோகி அப்படின்னா அவள் வந்திருக்கலாம். அவளுக்கு பதில் ஏதாவது ஒரு பேர், விமலா ஆயி கோகி அப்படின்னு போட்டிருக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும். மைங் ஜாயா கோகா அப்படின்னா நான் போயிருக்கலாம் அப்படின்னு. உஸ்னே ஜாயா கோகா அப்படின்னா அவன் போயிருக்கலாம். அதே ஒரு கேர்ள் சொல்லணும்னா உஸ்னே ஜாயி கோகி அப்படின்னா அவள் போயிருக்கலாம். அந்த அவள் அவன்றதுக்கு ஏதாவது ஒரு பாய் பேர் ஒரு கேர்ள் பேர் போடலாம். அவனை சந்திப்பதற்காக போயிருக்கலாம் அப்படின்னும் போது உஸ்னே மில்னே கயா கோகா அப்படின்னா அவளை சந்திப்பதற்காக போயிருக்கலாம். அதே மாதிரி தான் உஸ்னே மில்னே கை கோகி அப்படின்னா அவள் சந்திப்பதற்காக போயிருக்கலாம். நான் பேசியிருக்கலாம் அப்படின்னா மைங் பதாயா கோகா, அவள் பேசியிருக்கலாம் அப்படின்னா உஸ்னே பதாயி கோகா அப்படின்றது. அவன் பேசியிருக்கலாம் அப்படின்னா உஸ்னே பதாயா கோகா. இப்போ கேர்ள்னா ஆயி கோகி அப்படின்னு சொல்லணும், ஜாயி கோகி பதாயி கோகி அப்படின்னு சொல்லணும் கேர்ள்னா. பையன்னா ஆயா கோகா ஜாயா கோகா பதாயா கோகா அப்படின்றது நம்ம பையன்களுக்கு அப்படி சொல்லணும். ஆப்னா நீங்கள், உன்ஹோங்னே அப்படின்னா அவர், வே அப்படின்னா அவர்கள். இதை இப்படி சென்டென்ஸ் அப்படின்னா நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னா ஆப் மதத்தியே ஹோங்கே அப்படின்னா நீங்கள் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. அவர் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னா உன்ஹோங்னே மதத்தியே ஹோங்கே அப்படின்னா அவர் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. அவர்கள் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னா வே மதத்தியே ஹோங்கே அப்படின்னா அவர்கள் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்றது. அதுவே பெண்கள் அப்படின்னா வே தி ஹோங்கி அப்படின்னா அவர்கள் உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னா பெண்கள்னால் தி கோங்கி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பார்த்திருக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்னை பார்த்துருக்கலாம் அங்கே போகும்போது அப்படின்னா நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அப்போ ஆப் தேக் ஹோங்கே, அவர் பார்த்திருக்கலாம், நாங்கள் போகும்போது அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னா உன்ஹோங்னே தேக் ஹோங்கே. அவர்கள் பார்த்திருக்கலாம் அப்படின்னா வே தேக்கே ஹோங்கே அப்படின்னா அவர்கள் பார்த்திருக்கலாம். பெண்களாக இருந்தால் வே தேக்கி ஹோங்கி அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம ஆண் பெண் சொல்லி நம்ம பேரை வச்சு நம்ம சொன்னோம். இப்போ முன்னாடி வர்ற பேர் ஒவ்வொரு பொருளை அது பெண்ணாக அவங்க கன்சிடர் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த கிதாப் அப்படின்னா அந்த புக்கு ஒரு பெண்ணாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அப்போ கிதாப் அப்படின்னா கிதாப் படி கோகி அப்படின்னா கிதாப்னா புக்கு. இப்போ புக்கை படா கோகான்னு சொல்லக்கூடாது, புக்கு படி கோகி அப்படின்னா கிதாப் படி கோகி அப்படின்னா புத்தகத்தை படித்திருப்பான் அப்படின்னு வரும். படித்திருக்கலாம் இல்லை படித்திருப்பான் அப்படின்றதுக்கு புத்தகத்தை அவன் படிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம சந்தேகமாக படித்திருக்கலாம் படிக்காமல் இருக்கலாம், அவன் படிச்சிருப்பான் நேரம் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ கிதாப் படி கோகி அப்படின்னு. கடிதம் எழுதியிருப்பான் அப்படின்னா ஹத் அப்படின்னா கடிதம். அப்போ கடிதம் எழுதியிருக்கலாம் அப்படின்னா
கத் லிகா கோஹா அப்படின்னா கடிதம் எழுதியிருப்பான். நேரம் லெட்டர் எழுதியிருப்பேன் அவங்க அப்பாவுக்கு அப்படின்வாங்கள்ல. ஹத் லிகா கோஹா. இப்போ நதி அந்த கடல்லேருந்து தோன்றியிருக்கும், அந்த இடத்துலேருந்து தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நதின்றது ஒரு பெண்ணாக சொல்கிறாங்க. இப்போ நதி நிகழி கோஹி அப்படின்னா நதி நிகழி கோஹி. இப்போ முன்னாடி அந்த பொருளை வச்சு ஆனா பெண்ணான்றதை பார்த்து நம்ம சொல்கிறாங்க. அப்போ பன்வாயா கோஹா அப்படின்னா கட்டியிருப்பாங்க அப்படின்னா அந்த வீடு அவங்க தாத்தா காலத்தில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ பன்வாயா கோஹா அப்படின்னா கட்டியிருப்பார்கள். அப்போ அந்த கட்டுறதுக்கு இவ்வளோ ரூபா செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ரூபாய்கள் செலவாயிருக்கும் அப்படின்னும்போது ரூபாய்கள் அப்படின்னும்போது ப்ளூரல் ஃபார்ம். ரூபியே கர்ச்சு ஹோங்கே அப்படின்னா இவ்வளோ ரூபாய்கள் செலவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.